திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 816. அதிகாரம் தீ நட்பு. அரசர் ஒருவர் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றார். அங்கே ஒரு குரங்கு குட்டி அனாதையாக நின்றிருந்தது. அதன் மீது இறக்கப்பட்ட அரசர் அதை அரண்மனைக்கு எடுத்து வந்து வளர்க்க உத்தரவிட்டார். குரங்கு குட்டி அரண்மனையில் செழிப்பாக வளர்ந்தது. அரசரும் அதன் மீது அன்பாக இருந்ததால் அது அவருடைய படுக்கையறை வரை சென்றது. ஒரு நாள் அரசர் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். குரங்கு படுக்கையறையில் உலவிக் கொண்டிருந்தது. அப்போது கருநாகம் ஒன்று சாளரம் வழியாக படுக்கையறைக்குள் நுழைந்தது. இதை பார்த்ததும் குரங்கு உடனே அரசனுடைய போர்வையை இழுத்து எழுப்பியது. திடுக்கிட்டு எழுந்த அரசன் கட்டில் மீது ஏறி வரும் கருநாகத்தை கண்டார். உடனே அருகில் இருந்த வாளை எடுத்து அதை இரு துண்டாக வெட்டினார். தன் உயிரை காப்பாற்றிய குரங்கின் செயலை எண்ணி வியந்த அரசர் அன்று முதல் குரங்கை தன் உயிரினும் மேலாக நேசிக்கத் தொடங்கினார். ஒரு நாள் அரண்மனை விருந்தில் கலந்து கொண்ட அரசர் களைப்பு மிகுதியால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அப்போது ஈ ஒன்று அவர் தோள் மீது வந்து அமர்ந்தது. அரசன் உறக்கம் கலைந்து போகுமே என்று குரங்கு அதை விரட்டியது. ஆனால் அந்த ஈ குரங்கு விரட்ட விரட்ட தலை, மார்பு, நெற்றி என இடம் மாறி மாறி உட்கார்ந்து கொண்டே இருந்தது. குரங்கின் ஆத்திரம் கூடிக்கொண்டே போனது. அரசன் முன்பு ஒரு நாள் நாகத்தை கொன்றதை பார்த்திருந்த அந்த குரங்கு அருகில் இருந்த வாளை எடுத்து கொண்டு வந்தது. ஈ வாளுக்கு அகப்படுமா என்றெல்லாம் யோசிக்க தெரியாத குரங்கு அந்த ஈ அரசரின் கழுத்தில் உட்கார்ந்தும் வாளை எடுத்து வீசியது. ஈ பறந்தோடியது. வாள் மன்னரின் கழுத்தை பதம் பார்த்தது. மன்னரின் அவலக்குரல் கேட்டு சேவர்கள் ஓடி வந்தனர். அரும்பாடுபட்டும் அரசன் உயிர் பிழைக்கவில்லை. அறிவில்லாதவரிடம் நெருங்கிய நட்பு கொண்டிருப்பதை விட அறிவுடைய ஒருவரிடம் பகை கொண்டிருப்பது கோடி மடங்கு மேலானதாகும் என்பதை பேதை பெருங்கெளி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறிவிலாதார் நட்பு அழிக்கும், அறிவுடையோர் நட்பு ஆக்கம்.